ராஜஸ்தான் பார்டர்ல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மகேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் சின்னதா ஆலு டிக்கி சாட் கடை வச்சிருந்தான். ஒரு நாள் மகேஷ் எப்பவும் போலவே அவனுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது வழியில ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருந்தா. அதை பார்த்து மகேஷ் அவனுடைய மனசுக்குள்ள, அட என்ன இது, யாரோ ஒருத்தர் மயங்கி கிடக்குறாங்க போலயே, நான் கண்டிப்பா உதவி பண்ணி ஆகணும். உதவி பண்ணா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆமா. மகேஷ் உடனே அவனுடைய வண்டியில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட முகத்துல அந்த தண்ணியே தெளிச்சான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சது. அப்போ மகேஷ் அந்த பொண்ணுகிட்ட இப்படி சொன்னான், உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல? எப்படி நீங்க இங்க மயங்கி விழுந்தீங்க? மகேஷ் அப்படி கேட்ட உடனே அந்த பொண்ணு எழுந்துச்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சா. அந்த பொண்ணு அழுவுறத பார்த்து மகேஷ்க்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அப்ப அவன், அட எதுக்கு இப்படி அழறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்க விட்டுறேன். தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க. நான் அதுக்குதான் அழுவுறேன். எனக்கு இப்ப எங்க போறதுன்னே தெரியலையே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட பேரு கிரண். எங்க அம்மா என் சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் எங்க சித்தி கிட்ட தான் வளர்ந்துகிட்டு இருந்தேன். அவங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. உடனே எங்க சித்தி என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. எனக்கு இப்ப எங்க போறதுன்னே தெரியல. நான் வீட்டுக்கு போக முடியாது. போனா எங்க சித்தி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கிரண் சொன்னதை கேட்டு மகேஷ்க்கு ஐயோ பாவம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவன் கிரண் கிட்ட இப்படி சொன்னான், அட அழாதீங்க, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் தனியா இருக்கேன். நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் நீங்க அங்க இருந்துக்கலாம். ஆனா சரியா? மகேஷ் மேல கிரண்க்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவளுக்கு இப்ப வேற வழியும் இல்லை. ஏன்னா போறதுக்கு அவளுக்கு ஒரு வீடும் இல்லை. அதனால மகேஷ் சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மகேஷ் கூட சேர்ந்து கிரண் அவனுடைய வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் காலையில மகேஷ் எப்பவும் போல எழுந்திருச்சு அவனுடைய வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான். இந்த பக்கம் கிரண் வீட்டுல இருந்து வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சான். அப்புறம் அவங்க 2 பேருக்காக சமையலும் செஞ்சான். சாயந்தரம் வியாபாரம் முடிச்சுட்டு மகேஷ் வீட்டுக்கு வரும்போது ரொம்பவும் கவலையா இருந்தான். அப்ப கிரண் இப்படி கேட்டா, நீங்க இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கீங்களா? உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை என்கிட்ட சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனசுல பாரமாவது குறையும்ல? நான் ரொம்ப வருஷங்களா ஆலு டிக்கி கடைய போட்டிருக்கேன். அதை வச்சுதான் வீட்டு செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளாங்கிறதே இல்ல. அட இதுக்கா நீங்க இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து நானும் உங்க வண்டியில வந்து ஆலு டிக்கி ரெடி பண்றேன். அப்புறம் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஆலு டிக்கி பண்ண வருமா? அட நான் ராஜஸ்தானி பொண்ணுங்க. ராஜஸ்தானி ஆலு டிக்கி எனக்கு நல்லாவே பண்ண தெரியும். எங்க அம்மா ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாங்க. நான் அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். நான் எப்போ ஆலு டிக்கி பண்ணாலும் எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுவாங்க. அப்பா அம்மாவும் நான் செஞ்சு கொடுத்த ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன். மகேஷ் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில கிரண் மகேஷ் கூட வியாபாரத்துக்கு கிளம்புனான். அங்க அவ ஏதோ மசாலாவை ரெடி பண்ணி அதை உருளைக்கிழங்குல கலந்தான். அதை எடுத்து மகேஷ் ஆலு டிக்கி செய்ய ஆரம்பிச்சான். ராஜஸ்தானி ஆலு டிக்கியோட மனம் எல்லா இடத்துலயும் பரவுச்சு. நிறைய பேர் அவங்க வண்டி கிட்ட வந்தாங்க. அட மகேஷ் அண்ணே, நீங்கள் ஆலு டிக்கி பண்ணுறது அதோட வாசம் ஊரெல்லாம் போகுது. இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் மசாலா போட்டிருக்கீங்க போல. ஆமா ஆமா, நீங்களே சாப்பிட்டு பாருங்க நான் பண்ற ஆலு டிக்கி எப்படி இருக்குன்னு. அப்படி சொல்லி மகேஷ் அந்த 2 பசங்களுக்கும் ஆலு டிக்கிய சாப்பிட்றதுக்காக கொடுத்தான். அவங்க 2 பேரும் ராஜஸ்தானி ஆலு டிக்கியை சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு மகேஷை பாராட்டினாங்க. மகேஷனே, உங்கள் ஆலு டிக்கி சூப்பராக இருக்கேன். எவ்வளோ ருசியான ஆலு டிக்கியை நான் சாப்பிட்டதே இல்லை. உங்கள் கடையில் கூட தான் இது அவ்வளோ நல்லா இருக்கேன். அதை கேட்டு மகேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு கிரணை பார்த்து சிரிச்சான். கிரணும் மகேஷை பார்த்து சிரிச்சான். அப்படி அன்னைக்கு அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சது. ஊரில் இருக்கிற எல்லாருமே மகேஷோட வண்டி கிட்ட வந்து தான் ஆலு டிக்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. மகேஷ் வேகமாக ஆலு டிக்கி தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான். வந்தவங்க எல்லாருமே ஆலு டிக்கி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மகேஷோட வண்டிக்கு பக்கத்துல தான் வினோத்தோட ஆலு டிக்கி வண்டி இருந்துச்சு. மகேஷ் கிரண் கிட்ட சொன்னது வினோத்தை பத்தி தான். அவனுக்கு மகேஷோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து பொறாமையா இருந்துச்சு. ஆனா அவனால எதுவும் செய்ய முடியல. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் மகேஷ் கிரண் கிட்ட கேட்டான், கிரண், ராஜஸ்தானி ஆலு டிக்கி ரொம்ப நல்லா வித்துருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட காசெல்லாம் வந்துடுச்சு. இதுக்கு எல்லா காரணம் முழுசா நீதான். நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதுல நான் மட்டும் இல்ல, நீங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். தப்பா நினைச்சுக்க கூடாது. அதுல என்ன இருக்கு, சொல்லுங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேனா நாளைக்கு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். மகேஷ் சொன்னது கேட்டு கிரண் சிரிச்சான். அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் ஆலு டிக்கி விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள்
கிரணுக்கு மகேஷ் ஒரு போர்டு கொடுத்தான். அதுல ராஜஸ்தானி ஆலு டிக்கி பொண்ணு அப்படின்னு பேர் இருந்துச்சு. மகேஷ் கிரணை பார்த்து, இனிமே இந்த ராஜஸ்தானி ஆலு டிக்கிய நடுராத்திரியில ஒரு சுடுகாட்டுல வயசான பாட்டி ஒருத்தங்க பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஒரு கரண்டி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நானே சமாதி கட்டணும். பரவாயில்ல, ஜனங்க எப்பவும் சொல்லுவாங்க மனுஷங்க சாகும்போது எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு. ஆனா இந்த மந்திர கரண்டிய நான் என் கூடவே தான் எடுத்துக்கிட்டு போறேன். இனி யாராலையும் என்ன மாதிரி மோமோஸ் பானிபூரிய செய்ய முடியாது. அந்த சுவை இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த சமாதியில அழிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி அவங்க கையில இருக்கிற மந்திர கரண்டியை கையில பிடிச்சுக்கிட்டே குழியில படுத்து மேலேயே மண்ணை போட்டுக்கிட்டாங்க. அவங்க குழியில படுத்த உடனே திடீர்னு அங்க மேகங்கள் எல்லாம் இருள ஆரம்பிச்சது. இடி மின்னல் சத்தத்தோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப அந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு ஆன்மா வெளியில வந்துச்சு. நான் போயிட்டு வரேன். விடிய காலையில ராம்பூர் கிராமத்துல குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு அழகான சந்தையும் இருந்துச்சு. அந்த சந்தையில நந்திதா அப்படிங்கிற ரொம்ப ஏழு பொண்ணு கிழிஞ்சு போன துணியை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். மோமோஸ் பானிபூரி அம்மா ஏன் இன்னும் வரல? மோமோஸ் பானிபூரி அம்மா எங்க போயிட்டாங்க? அப்போ ஒரு ஆளு அங்க வந்தாரு. அட, மோமோஸ் விற்கிற அந்த அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்கள நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படி சொல்லி அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டான். இந்த பக்கம் நந்திதா அழுது அழுது உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அம்மா, என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்டீங்க? இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இருக்கலையே. நீங்க தான் எனக்கு தினமும் பணம் கூட வாங்காம மோமோஸ் பானிபூரி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களும் இல்லையா? அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நந்திதாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தங்க ரொம்ப கோவமா வந்து நந்திதா கிட்ட கோவமா சொன்னாங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? ஏன் அந்த பாட்டி உனக்கு கொடுத்துட்டு இருந்த மோமோஸ் பானிபூரி இனி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தானே? அந்த பாட்டி கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்டியா? வயசான காலத்துல அந்த பாட்டி உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. நந்திதாவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அவ அங்க இருக்கிற ஒவ்வொரு கடையிலும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எல்லாரும் அவளை விரட்டி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவ போகலன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தக்காளி எடுத்து அவ முகத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிங்க இவள, உனக்கு அம்மா பிச்சை கட்டின இருக்கா பிச்சைக்காரி. தயவு செஞ்சு அடிக்காதீங்க. நீங்க யாரும் வேலை கொடுக்கறது இல்லைங்கிறதுனால தானே நான் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நந்திதா அங்கிருந்து அழுதுகிட்டே வந்து ஒரு தெருவோரத்துல உட்காந்துக்கிட்டு அங்க அவ பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா. அங்க வரவங்க போறவங்க கிட்ட அவ பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தா. ஆனா யாருமே அவளுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கவே இல்லை. அவ உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனா அங்க கடவுள் கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டா. கடவுளே, முதல்ல எங்க அப்பா அம்மா என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க. ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க. பேசாம என்னையும் உங்ககிட்டயே கூப்பிட்டுக்கோங்களே. இந்த நரகத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலையாவது கிடைக்கும்ல. அப்போ பூசாரி அங்க வந்தாரு. பூசாரிய பார்த்த உடனே நந்திதா, பூசாரி ஐயா, நீங்க தள்ளி நில்லுங்க. எல்லாரும் என்ன அபசகுனம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அபசகுனமா இருந்தா கடவுள் உங்களை இங்க அமைச்சிருக்க மாட்டாங்க. கடவுளுக்கே நீங்க பிரச்சனை இல்ல. நாங்க மனுஷங்க அப்படி பண்ணலாமா? நாங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். உன்னோட பிரச்சனை எனக்கு தெரியும். நீ பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு ஏதாச்சும் வேலை பாரு. அதுக்கப்புறம் பாரு, கடவுள் தானாவே வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஜனங்க பிச்சைக்காரங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி பூசாரி பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. நந்திதா கோயிலுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசு பையன் ஆதித்யா வந்தான். நந்திதா அவன்கிட்டயும் பிச்சை கேட்டா. அண்ணா, நான் ஒரு வாரமா எதுவும் சாப்பிடல அண்ணா. நந்திதா வாயில இருந்து அண்ணா அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே ஆதித்யா ரொம்ப சந்தோஷமா நந்திதா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வயிறார சாப்பாடு போட்டான். ஆனா அங்க ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் சொன்னா, சார், இந்த பிச்சைக்காரங்களுக்கு இது சார் சாப்பாடெல்லாம் போடுறீங்க, எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அவமானம். வெயிட்டர் அப்படி சொன்னது கேட்டு ஆதித்யாவுக்கு கோவம் வந்துச்சு. அவன் அந்த சாப்பாடு தட்டை வெயிட்டர் மேல தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறமா அவன் பணம் கொடுத்து நந்திதாவை இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் கூட்டிக்கிட்டு போனான். நந்திதா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அண்ணே, இவ்வளவு கோவப்படுறது நல்லதில்ல. இந்த உலகத்தை எனக்கு பிடிக்கல. பிச்சை எடுக்கும்போது கேவலமா பார்ப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கும் போது
ஷார்ட்கட்ல சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி, சாப்பிடு. ஆதித்யா சொன்னது கேட்டு நந்திதா யோசிக்க ஆரம்பிச்சா. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆதித்யா நந்திதாவுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து உன்னை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நந்திதா அன்னையில இருந்து ஆதித்யாவுக்காக காத்துக்கிட்டு தான் இருந்தா. அவன் கொடுத்த பணத்துல நந்திதா அடுத்த நாளே அதே இடத்துல பானிபூரி வண்டியை வச்சு நடத்தினான். அங்கதான் அந்த பானிபூரி பாட்டியும் பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்தப்போ நந்திதா பார்த்தா இன்னும் நிறைய பேர் பானிபூரி வண்டி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கும்போது எந்த பானிபூரி கடையும் இருக்குல்ல, இப்ப இங்க இவ்வளவு இருக்கே. எல்லாரும் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க போல. எல்லா கடைகளுக்கும் போய் எல்லாரும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நந்திதாவோட கடைக்கிட்ட யாருமே வரவே இல்லை. அப்போதான் ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. ஏம்மா, நீ பிச்சை எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன்னு. நீ இப்ப பண்ணது நல்ல வியாபாரம். குடுமா, எங்களுக்கு கொஞ்சம் பானிபூரி குடுமா. சரிங்க தாத்தா, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நந்திதா பானிபூரி கொடுத்ததும் அவங்க பானிபூரி வாங்கி சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா பக்கத்துல பானிபூரி வண்டி வச்சிருக்கிற ஒருத்தன் நந்திதா கிட்ட வந்தான். ஏய் பிச்சைக்காரே, இங்கிருந்து வண்டி எடு, இல்லைன்னா பாரு. நான் உங்களை தடுக்காத போது நீங்க எதுக்கு வந்து என்ன தடுக்கிறீங்க? இந்த இடம் என்ன உங்க அப்பாவுக்கு சொந்தமானதா? பிச்சைக்காரிக்கு பேச்ச பாத்தியா? வாங்க, இந்த கடையை அடிச்சு நொறுக்குங்க. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து நந்திதாவோட அந்த வண்டிய கவுத்து போட்டுட்டாங்க. எல்லா பொருட்களும் வீணா போச்சு. அதை பார்த்து பாவம் நந்திதா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. இந்த உலகத்துல எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. இன்னைக்கு நைட்டு நான் படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்திருக்கவே கூடாது. நந்திதா வண்டி பக்கத்திலே உட்காந்து அழ ஆரம்பிச்சா. அவ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வண்டியை நிமித்தி அது மேலேயே ராத்திரி படுத்து தூங்குனா. காலையில அவ எழுந்துச்சு பார்க்கும்போது அவளுடைய வண்டியில பானிபூரி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்துச்சு. கூடவே நிறைய மோமோஸும் இருந்துச்சு. அதை பார்த்து நந்திதா ஆச்சரியப்பட்டா. அட, பானிபூரி, மோமோஸ், இந்த மாதிரி தானே அந்த பாட்டி பானிபூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாசத்தை என்னால மறக்கவே முடியாது. பாட்டி போனதுக்கு அப்புறமா பாட்டி செய்யற மோமோஸ் பானிபூரிக்காக ஊர் ஜனங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசம் ஊர்க்காரங்களுக்கும் வந்துச்சு. எல்லாருமே நந்திதாவோட வண்டி கிட்ட போய் நின்னாங்க. நந்திதா கிட்ட அவங்க எல்லாருமே பானிபூரி மோமோஸ் வாங்கினாங்க. அக்கா, அம்மா போலே நீங்க பண்றீங்க. அவங்க மாதிரி இவ்வளோ ருசியான பானிபூரி யாருமே பண்ணதே இல்லை. நீங்க எப்படி பண்ணீங்க? அது எனக்கும் தான் தெரியல. நீங்க எல்லாரும் பானிபூரி சாப்பிடுங்க, இது பாட்டியோட பிரசாதம். அப்படி நந்திதா எல்லாருக்கும் மோமோஸ் பானிபூரி கொடுத்துக்கிட்டே இருந்தா. வரவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மோமோஸும் பானிபூரியும் காலியாகவே இல்லை. ராத்திரி நேரமும் ஆச்சு, ஆனாலும் கூட இன்னும் மோமோஸும் பானிபூரியும் அப்படியே தான் இருந்துச்சு. ராத்திரி நேரம் கஸ்டமர்ஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பக்கத்து வண்டிக்காரன் மறுபடியும் வந்து நந்திதாவோட அந்த வண்டியை கவுக்க பார்த்தான். அப்போ திடீர்னு ஆகாயத்துல மின்னல், இடி எல்லாமே வந்துச்சு. திடீர்னு மழை பெய்யும் ஆரம்பிச்சது. அப்போ இறந்து போன அந்த பாட்டி ஆன்மா உருவத்துல அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, இந்த அம்மா செத்துட்டாங்க இல்ல? இது இவங்க ஆன்மாவா? ஐயோ, ஓடுங்க ஓடுங்க. அப்படி சுத்தி இருந்த எல்லா வண்டிக்காரங்களும் வண்டிங்களை அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா பாட்டி வந்த உடனே நந்திதா கிட்ட சொன்னாங்க. நந்திதா, இந்த அதிசயம் எல்லாத்தையும் செஞ்சது நான் தாம்மா. இந்தா என்னுடைய கரண்டி. இந்த கரண்டி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருக்கிற பானிபூரியும் தீந்து போகாது, மோமோஸும் தீந்து போகாது. இனி பிச்சை எடுக்காத. அப்புறம் எந்த ஆதித்யா உனக்கு பணம் கொடுத்து நீ இப்போ வண்டி வச்சிருக்கியோ அவன் வேற யாரும் இல்ல, என்னோட பேரன்தான். அவன் ரொம்ப நாளா அந்த கோவில் கிட்ட உன்னை தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா நீ அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. காலையில அவனை போய் பாரு. 2 பேரும் இனிமே ஒன்னாவே வாழுங்க. அவனும் உன்ன மாதிரி அனாதை ஆயிட்டான் அப்படின்னு நந்திதா கிட்ட சொல்லி அம்மாவோட ஆன்மா மறைஞ்சு போச்சு. நந்திதா சந்தோஷமா அடுத்த நாள் போய் ஆதித்யாவை சந்திச்சா. ஆதித்யா கிட்ட அவ நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கும் போது ஷார்ட்கட்ல சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி, சாப்பிடு. அப்படி நந்திதா அன்னையில இருந்து ஆதித்யா கூட வாழ ஆரம்பிச்சா. இப்படி கொஞ்ச நாள்ல அவ சொந்தமா ஒரு வீடையும் கட்டிக்கிட்டு நல்லபடியா அந்த மோமோஸ் பானிபூரி வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. Thanks for watching.